உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த ஆகஸ்ட் 1 முதல் 7 பிரஸ்ட் மில்க் வாரம், அதாவது தாய்ப்பால் வாரம். இது ஒரு முக்கியமான ஒரு வாரமாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வாரமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தாய்ப்பாலின் சிறப்பு, தாய்ப்பால் வருகிற சந்தேகங்கள், இவற்றை பற்றி பலவித கருத்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகெங்கும். அதைத் தொடர்ந்து அதை சார்ந்து இந்த நாளில் இந்த தாய்ப்பாலின் சிறப்பு பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு மட்டுமில்லை. நம்ம எல்லாம் தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் நினைக்கிறோம். ஆனால் குழந்தைக்கு மட்டும் அதை நன்மை பயக்கிறது இல்லை, அதை கொடுக்குற பெண்ணுக்கும் அந்த தாய்க்கும் ஒரு முக்கியமான பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. ஸோ தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு உணவுன்னு நம்ம சொல்கிறோம். உணவு மட்டுமல்ல, குழந்தைக்கு கொடுக்குற முதல் மருந்து, முதல் தடுப்பூசி, முதல் உணவு தாய்ப்பால் தான். ஸோ இது தவிர இந்த பெண்ணுக்கு தாய்ப்பால், ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயின் முகத்தை பார்க்காது, அதுக்கு முகத்தை தெரியாது. ஆனால் தாயின் மார்பு தான் தேடும். ஏன்? அதுக்கு தேவை உணவு. அந்த உணவை கொடுப்பது தாயின் மார்பகத்திலிருந்து வர்ற தாய்ப்பால் தான். ஸோ அந்த வகையில் ஒரு தாய்ப்பால் என்பது குழந்தையும் தாயையும் ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான இட்ஸ் அ லைவ் கனெக்ஷன். இட்ஸ் அ லைவ் கனெக்ஷன் பிட்வீன் அ மதர் அண்ட் அ சைல்டு. ஸோ அந்த வகையில் ஒரு தாய்ப்பால் என்பது தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு உயிருக்கொப்பான ஒரு கனெக்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் இந்த நாளில் தாய்ப்பால் வாரமாக இந்த வாரத்தில் கொண்டாடுறோம். ஸோ இந்த தாய்ப்பாலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தாது, கிட்டத்தட்ட ஒரு 3 hours பேசலாம் தாய்ப்பாலை பற்றி, தாய்ப்பால் சிறப்பை பற்றி. பட் தாய்ப்பாலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் ஒரு பெண்ணானவங்க. ஸோ முதல் முக்கியமான விஷயம், தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், தாய்ப்பால் கொடுப்பது எல்லா பெண்களுக்கும் தெரியும். ஆனால் இதில் ஃபர்ஸ்ட்டு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், நான் தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு வருகிற முதல் தடுப்பூசின்னு சொன்னேன். எதை வச்சு சொல்கிறேன்? இந்த ஃபஸ்ட்டு செக்ரேட்டார கொலஸ்ட்ரால். ஸோ தாய்ப்பால் நல்ல ஹைண்ட் மில்க் சுரப்பதற்கு முன்பு பிரசவமானவுடன் தாயின் மார்பகத்தில் வருகிற அந்த கொலஸ்ட்ரம், அதுதான் அந்த கொலஸ்ட்ரம் என்பது ஒரு திக்கான மஞ்சளான திரவமாக இருக்கும். இதில் இருக்கிறது தான் நிறைய விட்டமின் ஏ ஆன்டிபாடிஸ், நிறைய டைப் ஏ ஆன்டிபாடிஸ், இம்ப்ரூவ் பண்ணுற இம்யூனிட்டி உருவாக்குற ஆன்டிபாடிஸ். இதில் நிறைய விதமான தடுப்பு மருந்துகளும் இருக்கிறது. இந்த தடுப்பு மருந்து என்னெல்லாம் தடுக்கிறது? இந்த கொலஸ்ட்ரமில் இருக்கிற குறிப்பான IgA ஆன்டிபாடிஸ் குழந்தைக்கு வருகிற 2 முக்கியமான விஷயங்கள். அதாவது குழந்தை பிறந்தவுடனே அந்த நியோநெட்டல் பெரிநெட்டலில் என்ன பிரச்சனை வரலன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனும் டயரியல் டிசீஸ் தான். இவை 2க்கும் பாதுகாப்பு கொடுப்பது IgA ஆன்டிபாடிஸ். இந்த IgA ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருப்பது இந்த கொலஸ்ட்ரமில் தான். ஸோ அந்த கொலஸ்ட்ரமை எல்லோரும் நிறைய பேர் தெரியாமல் அது மஞ்சள் பால் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து விட்டுட்டு அடுத்த பாலை கொடுக்க சொல்லுவாங்க. இது தவறு. அந்த கொலஸ்ட்ரமில் தான் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கிறது. தாய் குழந்தைக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான எதிர்ப்பு சக்தி, அதாவது தடுப்பூசி. பல நோய்களிலிருந்து தடுப்பதற்காக கொடுக்குற முதல் தடுப்பூசி இந்த கொலஸ்ட்ரம் தான். ஸோ இந்த கொலஸ்ட்ரமில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, நோய் தடுக்கும் ஆன்டிபாடிஸ் இருக்கிறது, நோய் வந்தால் அதில் வர்ற நிறைய சத்துக்கள் இருக்குது எதிர்ப்பு தருவதற்கு. இது எல்லாவற்றையும் கொடுப்பது இந்த கொலஸ்ட்ரம். ஸோ இந்த கொலஸ்ட்ரமில் IgA ஆன்டிபாடிஸ் மட்டுமல்ல, பல விதமான ஹை ப்ரோட்டீன், லெஸ் ஃபேட், குட் கார்போஹைட்ரேட் காம்போசிஷனோட ஃபஸ்ட்டு கொடுக்குற இந்த உணவு தான் அந்த குழந்தைக்கு அதனுடைய குடல் எல்லாம் செயல்பாடு சீராக்குவதற்கு கொடுக்குற முதல் முக்கியமான மருந்து. ஸோ தடுப்பூசி மட்டுமல்ல, இதில் இருக்கிற பல வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இதில் கொடுத்துருக்கிற சரியான காம்போசிஷனில் கொடுக்குற சத்துக்கள், இவை அனைத்தும் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு உணவாகவும் பாதுகாப்பு தரக்கூடிய விஷயமாகவும் கருதப்படுகிறது. ஸோ இந்த வகையில் இந்த தாய்ப்பாலில் உள்ள சிறப்பு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் நோய் எதிர்ப்பு சக்தி, 2 குழந்தையோட மூளை வளர்ச்சி, 3வது பல அலர்ஜி, இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸு, குழந்தைக்கு ஏற்படுகிற சில ஃபுட் இன்டாலரன்ஸ், நம்ம ஒவ்வாமைன்னு சொல்லுவோம், நிறைய விஷயம் ஒத்துக்காமல் போகலாம், அலர்ஜிக்கு வரலாம். அந்த மாதிரி ஒவ்வாமையை தடுப்பதற்கு, இன்டாலரன்ஸை தடுப்பதற்கான ஃபஸ்ட்டு விஷயமே இந்த கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. ஸோ இந்த வகையில்
ஒரு தாய்ப்பாலின் முதல் முக்கியமான குழந்தைக்கு வர்ற நன்மைன்னு எடுத்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெரினேட்டல் டெத்துங்கிறது முதல் 3 வாரம், அதுக்கப்புறம் நியோனேட்டல் டெத்துங்கிறது குழந்தை பிறந்த 1 வாரம், இது தவிர ஏர்லி பெரினேட்டல் டெத் அப்படிங்கிறது அடுத்த 3 மாதம். ஸோ இந்த காலகட்டங்களில் குழந்தை இறப்புக்கு முக்கியமான காரணமே டயரியாவும் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா அண்ட் டயரியா. இவை இரண்டுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது இந்த கொலஸ்ட்ரால். ஸோ அந்த வகையில் முதல் முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி, குறிப்பாக வைரல் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குவதற்கு ஆன்டிபாடிஸும் இந்த கொலஸ்ட்ராலில் இருக்குது. ஸோ இந்த வகையில் இந்த நோய்கள் வருவதற்கு தடுப்பு மருந்துகளும் இவை அமைகிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் டயரல் டிசீஸ், எஸ்பெஷலி ரோட்டா வைரஸ், இந்த மாதிரியான வைரஸ் டிசீஸ்லாம் வந்தால் அது கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகளே கிடையாது. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்துக்கு தீர்வாக பலவிதமான முறைகளை கொடுத்து நல்ல ஒரு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது இந்த டயரியல் டிசீஸ் வராது. ஏன்னா அதில் இருக்கிற IgA ஆன்டிபாடி, சர்ஃபேஸ் ஆன்டிபாடி குடல் மேல் வருகிற எந்த தொத்துக்களையும் பரவிடாமல் தடுத்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான முக்கியமான வழிமுறை. மூன்றாவது முக்கியமான உணர்வு குழந்தையோட மூளை வளர்ச்சி. தாய்ப்பால் கொடுத்த குழந்தைகள் அறிவுத்திறன்லையும் ஞாபக சக்தியிலையும் பலவிதமான நுணுக்கமான நுண்ணறிவுகள் அறிவிப்பிலையும் பல நேரம் அவர்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டியும் அதிகரிப்பது, மென்டல் ஷார்ப்னஸ் அதிகமாவது இந்த தாய்ப்பாலினால் மட்டுமே. ஸோ தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகள் அறிவிலும் திறனிலும் மற்றும் எல்லாவித பாசிட்டிவ் விஷயங்களையும் காம்படிட்டிவ் விஷயங்களையும் முதன்மையாக வைக்கிறாங்க என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. பல ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். இப்போ வர்ற நோயிலிருந்து பாதுகாப்பு சொன்னால் எதிர்காலத்தில் வர நோய் பாதுகாப்பு கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். என்னெல்லாம் வரலாம்? எதிர்காலத்தில் வருகிற பலவிதமான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், நிமோனியா இவற்றிலிருந்து தடுக்க முடியும். இவை எல்லாவற்றையும் விட பல நேரங்களில் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் அதிகமாக எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை அலர்ஜிக் ஆஸ்மா, வீசிங் மற்றும் அடிக்கடி காஃப் ஏற்படுறதுனால காதிலிருந்து சீழ்வடிவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக உண்டு. இவற்றினையும் சரி செய்வதற்கு வழிமுறைகள் அதிகம் நிச்சயம். அந்த வழிமுறைகளில் முக்கியமான வழிமுறையே தாய்ப்பால் தான். தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு இது எதுவும் வருவதில்லை, ஆரோக்கியமான தாய்மையை உணர முடியும் இந்த தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக. ரெண்டாவது, இந்த குழந்தைகளுக்கு ஒரு அமைதி இருக்கும். அதாவது தாய்ப்பால் கொடுத்து வளர்கிற குழந்தைக்கு எதிர்காலத்தில் வர நோய்கள் மட்டுமல்ல, தற்காலத்தில் மன அமைதி, அது சாட்டிஸ்ஃபைடாக தாய்ப்பால் கொடுத்து தூங்குகிற குழந்தைகளுக்கு தூக்கம், அதனுடைய எல்லா வித பவல் சிம்டம்ஸு, அதனுடைய டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது. இதே இன்ஃபன்ட் ஃபார்முலா போடும்பொழுது பல நேரங்களில் குறைபாடுகளும் ஏற்படுகிறது. ஸோ இதற்கு ஒரு முக்கியமான அடிப்படையே இந்த தாய்ப்பால் தான். ஸோ இது மட்டும் அல்லாமல் எதிர்காலத்தில் உடல் பருமன் அதிகமாவது, சர்க்கரை வியாதி வருவது, உப்புச்சத்து வருவது, ஹார்ட் அட்டாக் வருவது, இவை அனைத்தையும் இந்த தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக குறைக்க முடியும், கண்ட்ரோல் செய்ய முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்க கனெக்டிவிட்டி, அந்த பாண்டிங், அந்த குழந்தைக்கு தாயோடு உள்ள இணைப்பு, இது அந்த குழந்தையுடைய மன அமைதி, நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியமான உணவு கொள்வது, நல்ல ஒரு மன உற்சாகத்தோடு வளர்வது, இது எல்லாமே இந்த குழந்தைக்கு பாசிட்டிவாக தாய்ப்பால் மூலமாக கிடைக்கிற விஷயம். ஸோ தாய்க்கு இதனால் நன்மை கிடைக்குமா அப்படின்னா, தாய்க்கு இதனால் முக்கியமான விஷயம் உடல் எடை குறையும். கிட்டத்தட்ட 500 கேலரிஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க உங்களோட மதர் ஃபீட்னால. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் வே டு லூஸ் வெயிட். செகண்ட், பிற்காலத்தில் பிரெஸ்ட் கேன்சர் வருவதற்கு தடுப்பு முறையே தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வருகிற சதவீதம் குறைவாக இருக்கிறது. இதனால் வருகிற வாய்ப்பும் குறைவு. ஒருவேளை அந்த பிரெஸ்ட் கேன்சர் வரும்பொழுது அதோடய வீரியமும் தாக்கமும் அதோடைய இதுவுமே இந்த பிரச்சனைகளில் குறைவாக இருக்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம் ஓவேரியன் கேன்சர். இந்த ஓவேரியன் கேன்சரும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற விமனுக்கு ரொம்ப குறைவாக இருக்குன்னு பல ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணியிருக்க விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அதிகரித்து வருகிற டயபெட்டிஸ், இந்த டயபெட்டிஸ் இந்த தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு மிக மிக குறைவு. இவை மட்டுமல்ல, தாய்க்கு குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது ஏற்படுகிற மன நிறைவு, மன அழுத்தம் குறைவு, ஒரு நல்ல ஒரு மனதில் சந்தோஷம், குழந்தையோடு இணைகிற உணர்வு, இவை அனைத்துமே இந்த பெண்ணுக்கு மன ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒன்றாகவும் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஒரு சீரான வழிமுறையாகவும் இருக்கிறது. சரி, இவ்வளோ சொல்கிறோம். இந்த தாய்ப்பால் எவ்வளோ மாதங்கள் கொடுக்கணும்?
ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் 6 மாதங்களும் தாய்ப்பால் தவிர வேறு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. தண்ணீர் கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பாலே சிறந்தது. குழந்தைக்கு விக்கல் எடுத்தால் என்ன கொடுக்கறது, தாய்ப்பால் கொடுக்கலாம். ஸோ எல்லா வித விஷயங்களுக்கும் தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை நீங்கள் எடுத்து கிட்டத்தட்ட ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஸ்டெரைல் கண்டெய்னரில் 4 ஹவர்ஸ் வச்சுருக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா, அவுட்ரு வச்சுருந்தா 12 ஹவர்ஸ் வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சா எத்தனை வருஷனாலும் வைக்கலாம். தாய்ப்பால் மாதிரியான சிறந்த உணவு ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக குறைபடக்கூடாது. ஸோ அந்த வகையில் தாய்ப்பால் எடுத்து வைக்க முடியும். கொலஸ்ட்ரம் சீம்பால் நினச்சி அதை விட்டுறாதீங்க. தாய்ப்பாலும் குழந்தைப்பாலும் மாறும் பொழுது பல குழந்தைங்களுக்கு அடிக்கடி மோஷன் வர மாதிரி இருக்கும். இது தவறான விஷயம் இல்லை. ஹை மில்க் 4 மில்க் சேஞ்ச் ஆகும்போது அதோடைய ஃபேட் கண்டென்ட்டோட மாற்றங்கள்னால சில குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதுவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது பல நேரங்களில் ஒரு குழந்தையின் எடை, மன வளர்ச்சி மற்றும் மூளை திறன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று பல ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ கண்டிப்பாக குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர சீரிய உணவு ஏதும் அல்ல. அதில் இருக்கிற ஃபேட், புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட் ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது. சரியான உணவு வகைகள் நல்ல எந்த குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு டயரியா, வாமிட்டிங் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. மற்றும் இது குழந்தையின் வளர்ச்சிக்கு எல்லாவித சத்துக்களையும் கொடுக்கிறது. தடுப்பு மருந்தாகவும் யூஸ் பண்ண முடியும். மற்றும் கருவின் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு ஒரு முக்கியமான வழிமுறையாக இருக்குது. ஸோ தாய்ப்பால் என்பது சிறந்த உணவு. அது இட்ஸ் லைக் அ கோல்டன் பிரெஸ்ட் மில்க் இஸ் அ கோல்டன் மில்க்னு அவங்க சொல்கிறோம். அந்த கோல்டன் லிக்விடை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதை குடித்து வளர்கிற குழந்தை பிற்காலத்தில் ஒரு நல்ல வலிமையோடு, மன வலிமையோடு, உடல் வலிமையோடு, உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறார்கள் என்று பல ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் குழந்தைக்கும் இந்த நல்ல ஒரு உணவை மறந்துடாமல் தவறாமல் முதல் 6 மாதத்துக்கு கொடுங்க. தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.